நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 3 6ஆம் அத்தியாயம் பூங்குழலியின் திகில். பூங்குழலிக்கு கூட பயம் வருமா? நம்ம அவளை ரொம்ப ஒரு மாதிரி வீரமான பொண்ணு அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். அவளுக்கே திகில் வர அளவுக்குன்னா அப்போ என்ன அவ்வளோ பரபரப்பான விஷயம் என்ன நடந்திருக்கும்? போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? நந்தினியும் அந்த பூங்குழலியோட அண்ணி ராக்கம்மாளும் அந்த ஆந்தையோட குரல் கேட்டுது. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க 2 பேரும் குழகர் கோயில் பக்கத்துல வர்றாங்க. ஏன்னா மந்திரவாதி அங்கதான் இருக்காருன்னு ராக்கம்மாள் சொல்லி நந்தினியை கூட்டிட்டு வந்திருக்கிறா. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு நடுவுல பூங்குழலி போய் குழகர் ஒரு பூசாரியை பார்த்து அந்த கெண்டியில இருக்கிற பால் அந்த பிரசாதம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரா இல்லையா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? தாழை புதரோட மறைவுல பூங்குழலி அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு நிக்கிறா. மந்திரவாதியும் நந்தினியும் மெதுவான குரல்ல தான் பேசுறாங்க. ஆனா அவங்களோட பேச்சு பெரும்பாலும் பூங்குழலியோட காதுல விழுது. ஏன்னா அது அவ்வளவு பக்கத்துல மூச்சு அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு நிக்கிறா பூங்குழலி. இளவரசரை கடல் கொண்டது அப்படிங்கறதுல தனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நந்தினி சொல்றா. அதுக்கு மந்திரவாதி சொல்றான், ராணி, என் பேச்சுல உங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கிறது இல்லை. எதனால இப்படி அவநம்பிக்கைப்படுறீங்க அப்படின்னு மந்திரவாதி கேட்கிறான். உடனே நந்தினி சொல்றா, இளவரசரோட ஜாதக பலத்தை பத்தி நீ கேட்டதே இல்லையா? கொஞ்சம் முன்னாடி கூட குழகர் கோவில் பட்டர் அதை பத்தி தான் சொன்னாரு. பைத்தியகாரத்தனம். கிரகங்கள் நட்சத்திரங்களோட சக்தியை காட்டிலும் என்னோட மந்திர சக்தி ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? அமைதியா இருந்த அந்த கடல்ல நான் மந்திரம் ஜபிச்சு ஜபிச்சு சுழல் காத்த வர வச்சேங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அந்த காஞ்சி நகர் ஒற்றன் கூட அதை நம்பல. பிற்பாடு கடல்ல முழுகி உயிரை விடும்போது கட்டாயம் நம்பி இருப்பான் அப்படின்னு சொல்றான் மந்திரவாதி. அவன் கடல்ல முழுகி இருந்ததை நீ பாத்தியா? நான் பாக்காட்டி என்ன, அவன் இருந்த கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சதான் பார்த்தனே. தீப்பிடிச்ச கப்பல்ல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு தான் இளவரசர் கடல்ல குதிச்சு போனாராமே. போனவர் திரும்பி வந்தாரா? திரும்பி பல்லவனோட கப்பலுக்கு வரல. பின்ன என்ன, 2 பகைவர்களும் ஒரே நாள்ல பலியாவதுக்காகவே வந்தியத்தேவனை உயிரோடு விட்டுட்டு வந்தேன். நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு நம்பல. அவங்க 2 பேரும் இன்னும் உயிரோடு இருக்கிறதா தான் என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. பூங்குழலி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இலங்கையில அவ எங்களுக்கு தொல்லையா இருந்தா. அவளும் சுழற்காலத்துல போயிருக்கலாம். அதுதான் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு படகு தூரத்துல வந்தது. கலங்கரை விளக்கத்தோட உச்சியில இருந்து ராக்கம்மா பார்த்தாலாம். திடீர்னு அது மறைஞ்சு போச்சான். படகுல 2-3 பேர் இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சான். அப்படின்னா நீங்க கிழவர் அழைச்சிக்கிட்டு உடனே நடைய கட்டுங்க, நான் இருந்து பாத்துக்கிட்டு வரேன். நாங்க இருந்தா என்ன? கிழவர் இருந்தா இளவரசருக்கு ராஜ மரியாதை செஞ்சு அழைச்சிட்டு போயிட பாப்பாரு. காரியம் எல்லாம் கெட்டு போயிடும். மந்திரவாதி, நானும் தான் கேக்குறேன், அவங்க இறக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிட எல்லாரும் சம்மதிச்சுட்டா? அம்மனி, பெண் புத்திய காட்டிட வேண்டாம். காஞ்சி ஒற்றனுக்கு நம்ம ரகசியம் எல்லாம் தெரியும். அவன் இளவரசர்கிட்ட இந்நேரம் சொல்லியிருப்பான். பொழுது விடியறதுக்குள்ள நீங்க புறப்பட்டு போங்க. ராக்கம்மா, பூங்குழலி அவங்க அழைச்சிட்டு வந்தா இந்த காட்டுல எங்க வச்சிட்டு இருப்பா அப்படின்னு கேக்குறான் மந்திரவாதி. மறைஞ்ச மண்டபம் ஒண்ணு இருக்கு, அதுதான் அவளோட அந்தரங்க வாசஸ்தலம். காஞ்சி ஒட்டுற அந்த வந்தியத்தேவன் இருக்கானே, அவனை அதுல தான் ஒரு பகல் முழுசும் வச்சிருந்தா. அப்புறம் அதை ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சேன். நல்லது, அந்த மறைஞ்ச மண்டபம் இருக்கிற இடத்த எனக்கும் தெரியும். அங்க போய் நான் காத்திருக்கிறேன். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறாரு? ஏதாவது செய்தி உண்டா? எந்த சக்கரவர்த்தியை பத்தி கேக்குற? நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தின்னு இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நம்ம சக்கரவர்த்தியை பத்தி தான் கேக்குறேன். சௌக்கியமா இருக்கிறதா தான் 10 நாளைக்கு முன்னாடி கூட செய்தி கிடைச்சது. ஆகா, எத்தனை நாள் ஆச்சு பார்த்து. சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்க. அந்த முட்டாள் பல்லவன் என்ன செய்ய போறானா? அவனையும் தஞ்சைக்கு அழைச்சிட்டு போறோம். அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவனை பத்தி கவலையே இல்லை. நான் காலால கிட்டதான் அவன் தலையால செய்ய காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவன்ட்ட நான் இங்க கொஞ்சம் ஏமாந்து போனீங்கல்ல, அது உண்மைதான். அதனாலேயே தான் அவனை உயிரோட மறுபடியும் பார்க்க விரும்புறேன். அந்த ஆசையை அடியோடு விட்டுடுங்க ராணி. இப்படி பேசிக்கிட்டே அவங்க அங்க இருந்து அப்படியே நகர ஆரம்பிக்கிறாங்கிறது பூங்குழலிக்கு தெரியுது. பூங்குழலி தன்னை அவங்க பார்க்காத மாதிரி இன்னும் நல்லா புதர்ல மறைஞ்சுக்கிறா. நல்ல வேளையா அவள் இருந்த பக்கம் அவங்க வரல. அவங்க வேற திசையா மாறி போயிட்டாங்க. பூங்குழலி தற்செயலா ஒட்டு கேட்ட விஷயங்கள்லாம் அவளுக்கு பெரிய திகிலை உண்டு பண்ணிடுச்சு. பொன்னியின் செல்வரை சுத்தி எத்தனை அபாயம் இருக்கு! அடே அப்பா! அவளுக்கு கைகாலெல்லாம் அப்படியே நடுங்குது. கண்ணெல்லாம் இருண்டுகிட்டு வருது. தொண்டை வறண்டு போற மாதிரி இருக்கு. உள்ளம் குழம்புது. ஆஹா, விட்டுட்டு வந்த படகை உடனே போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவளுக்கு ஓங்கி நிக்குது. படகை விட்டுட்டு வந்த திசையை நோக்கி வேக வேகமா நடக்கிறா. இளவரசர் கொடுமையான விஷஜோரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை சிறைப்படுத்திட்டு போறதுக்கு பழுவேட்டையர் காத்துட்டு இருக்கிறாரு. அவரை கொன்னுடுறதுக்கு இந்த கொலையாளிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துணையா இந்த பெண்ணுரு கொண்ட மோகினி பிசாசு வேற இருக்குது. பார்த்திபேந்திரனும் அவரோட மாய வலையில விழுந்துட்டானாமே. இளவரசரை தான் அழைச்சிட்டு போய் பத்திரமா வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்ச மறைஞ்ச மண்டபம் கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே.
இப்ப என்ன பண்றது அப்படின்னு பூங்குழலிக்கு ஒரே நடுக்கமா இருக்கு. இவ்வளவு அபாயங்கள் இருந்தும் இளவரசரை பாதுகாக்கிற பொறுப்பு தான் தலையில சுமந்து இருக்கிறதாக பூங்குழலி உணர்றா. அதனாலதான் அவளோட மூளை அப்படியே குழம்பி போச்சு. இது வரைக்கும் அவளுடைய வாழ்நாள்ல என்னைக்குமே இல்லாத ஒரு அனுபவமும் அவளுக்கு கிடைக்குது. அதாவது காட்டுல வழி தவறிட்டோமோ அப்படிங்கிற பீதி அவளுக்கு உண்டாகுது. சுத்தி சுத்தி புறப்பட்ட இடத்துக்கே வந்துகிட்டு இருக்கோமோங்கிற எண்ணமே வருது. அப்படி சுத்தி வரும்போது இளவரசரோட எதிரிகள் யாராவது எதிர்பட்டுட்டா என்ன பண்றது? அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றது? எப்படி அவங்க கிட்டே தப்பிச்சு போறது? இல்ல இல்ல இல்ல, சரியான வழியில தான் வந்துகிட்டு இருக்கோம். இதோ கால்வாய் தெரியுது. படகை விட்டுட்டு வந்த இடம் அதோ அந்த மூலையில இருக்கு. பூங்குழலி இந்த இடத்த நோக்கி பாஞ்சு ஓடுறா. அவளோட நெஞ்சு அப்படியே அடிச்சுக்காம அப்படியே படக்குன்னு நின்றுடுது. ஏன்னா அவ விட்டுருந்த இடத்துல படகை காணோம். ஐயோ, படகு எங்க போயிருக்கும்? ஒருவேளை நான் இல்லாத சமயத்துல பழுவேட்டரையரோட ஆளுங்க இங்க வந்திருப்பாங்களோ, வந்து இளவரசரி வந்தியத்தேவனை சிறைப்படுத்திட்டு போயிருப்பாங்களோ? ஐயோ, அப்படி நடந்திருந்தா கூட ஆனா பாதகம் இல்லதான், அதை விட பயங்கரமான சம்பவம் ஏதாவது நடந்திருக்குமோ? வந்தியத்தேவனை இளவரசர் தூக்கிட்டு போய் மறைஞ்ச மண்டபத்துக்கு போயிருப்பானோ? அப்படின்னா அங்கதானே அந்த கொலை பண்ண வந்தவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அடடா, என்ன தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு பூங்குழலி நடுங்க ஆரம்பிச்சிட்டா. அந்த மறைஞ்ச மண்டபத்துக்கு உடனே போய் பார்க்கணும்ங்கிற பரபரப்பு பூங்குழலியோட மனசுல தொத்திக்கிச்சு. காட்டு வழியில ஓட்டம் பிடிச்சு ஓடி போறா. மறுபடியும் அந்த பழைய சந்தேகம், ஐயோ வழி தவறிட்டோமா, சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோமோங்கிற சந்தேகம், மயக்கம், பயம். அது என்ன? ஐயோ அது என்ன? ஏதோ காலடி சத்தம் மாதிரி இருக்கு, யாரோ நம்ம தொடர்ந்து வர மாதிரி இருக்கு. சர் 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 சர். ஐயோ, யாரா இருக்கும்? எதுக்காக இருக்கும்? ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதி தானா? அப்படின்னா ஏன் பயப்படணும்? இடுப்புல சரிக்க இருக்கிற கத்தி எடுத்துட்டா போச்சு. யாரா இருந்தாதான் என்ன? எதுக்காக ஓடணும்? இல்ல இல்ல, ஓட வேண்டிதான். இந்த சமயம் யார் கூடயும் சண்டை பிடிக்கிற சமயம் இது இல்ல. கையில அந்த அளவுக்கு வலிவும் இல்லை நம்ம கிட்ட. கத்தியும் குறி தவறி போகும். உயிரை எப்பாடுபட்டாது இப்ப காப்பாத்தியே ஆகணும். நமக்கு இந்த தருணம் ஏதாவது நடந்துருச்சுன்னா இளவரசரோட கதி அதோ கதிதான். முன்னாடியே அந்த வந்தியத்தேவன் சொன்னானே, உயிரை பத்திரமா காப்பாத்திட்டு வர்றதா சொன்னோமே, அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். பூங்குழலி மேலும் மேலும் அப்படியே நெருக்கமான காட்டுல பூந்து ஓடுறா. ஆனா துரத்தி வந்தவன் அவளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். பூங்குழலி போன வழியில மரங்கள்ல இருந்த பட்சிகள் அலறி பட்டச்சிக்கிட்டு ஓடுது. வலைக்குள்ளேருந்து நரியெல்லாம் கிளம்பி வெளியில ஓடுது. தூங்குன காட்டு பன்றிகள்லாம் விழிச்சு எழுந்து விழுந்தடிச்சு ஓடுது. மான் ஒண்ணு விருன்னு பாஞ்சு வந்து அவன் மேலே இடிச்சு பிடிச்சிட்டு ஓடுது. இவ்வளவுக்கும் மத்தியில பின்னால தொடர்ந்து வந்தவன் விட்டப்பாடாவே இல்லை. அவனோட காலடி சத்தம் ஓடினதுனால பெருமூச்சு விடுற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பூங்குழலி ஓடி 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 சலிச்சு போயிட்டா. அந்த சலிப்பு அளவில்லாத கோபமா மாறி போச்சு. வரவன் யாரா இருந்தாலும் அவனை ஒரு கை பாத்துறதுன்னு முடிவு பண்ணி வேகமா திரும்ப அப்படியே திக்குன்னு நின்னுட்டா. அப்போ பின்னாடி துரத்திட்டு வந்தது யாரு? பூங்குழலியே எதிர்பார்க்காத ஒரு ஆளு. யாரா இருக்கும்? என்ன நடக்க போகுது? பூங்குழலி மாட்டிக்க போறாளா? வந்தியத்தேவன், அருள்மொழிவர்மர் எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்க போறாங்களா? என்ன நடக்க போகுது? மேற்கொண்டு இந்த பரபரப்பா போயிட்டு இருக்கிறதுல கதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். அது வரைக்கும் செவி இன்பம் சங்கீதா உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்க இந்த செவி இன்பம் வளர்றதுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்க நண்பர்களுக்கு என்னுடைய லிங்கை ஷேர் பண்ணுங்க. செவி இன்பத்துக்கு மறக்காம தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வந்துடும். பூங்குழலியை துரத்திட்டு வந்தது யாருங்கிறத கண்டிப்பா அடுத்த அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கலாம். நன்றி.